கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். உயிரிழந்த நபரின் விவரம் என்ன, மேலும் விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் வேட்டையம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் கடந்த 7ஆம் தேதி மாலை வேட்டையம்பட்டியை சேர்ந்த அருள்முருகன் மற்றும் குமார் ஆகிய இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையிலுடைய இடதுபுற சாலையில திரும்புவதற்காக வேகமாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று வேகமாக திரும்பும் பொழுது எதிர் திசையில் வந்திருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீது மோதியது. இதில் அருள்முருகன் மற்றும் குமார் ஆகிய இருவர் பலத்த படுகாயமடைந்த நிலையில நேற்றைய தினம் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நேற்றைய தினம் அருள்முருகன் என்பவர் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்திருக்கிறார். இந்த விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் வாகனத்தை இயக்கிய பொன்வேல் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று தற்பொழுது அந்த வாகன விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.